வணக்கம். செய்திகளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் புதிய பரிணாமங்களை ஆழமாக அலசி பின்னணியை புரிந்து கொள்ள உதவும் இது அச்சு மசலும். நான் மணிகண்டன் சங்கர். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சிக்கு விருந்தினர் வந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் இளங்கோவன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நாளிதழ்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருக்கு. அதாவது நீட் விவகாரத்தில் பதவி விலக கோரி பிரதமர் வீடு அருகே போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கைது. அதுதான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. இன்னொன்று தமிழக பட்ஜெட் பற்றியான செய்தி. ஸோ இந்த செய்தியிலேருந்தே போயிடுவோம். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்கு. அதுக்காக ராகுல் காந்தியெல்லாம் கூட மாணவர் கைதை கண்டித்து போராட்டம் நடத்தினார். அவரெல்லாம் தடியை எடுத்து கலைச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்தி பார்க்குறப்பவே பகீர்னு இருக்குது. ஏன்னா சொந்த நாட்டு மக்கள் மீது, சொந்த குடிமக்கள் மீது அந்த ஆணிலாம் வச்சு அந்த லத்திலாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் பார்க்குறோம். இன்றைக்கி இங்கிலீஷ் ஹிந்துவில் கூட அந்த செய்திகள் வந்திருக்கு. இது சொந்த தேசத்தை சேர்ந்த குடிமக்களை ஒரு தீவிரவாதிகளைப் போல இந்த அரசாங்கம் பார்க்கணுமா அப்படின்னு எல்லோருமே கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம்னா, சிஜேபியோடைய போராட்டத்துடைய ஒரே அம்சம் என்னன்னா, நீட் வினாத்தாள் கசிவில் முறைகேடுகள் நடந்திருக்கு, இதை பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறதா. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேரத்தில் இந்த போராட்டம் வரதால் ஏற்கனவே பாஜக அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதால அவங்களுக்கான அந்த தனி பெரும்பான்மை எந்த மசோதாக்களையும் நிறைவேற்ற அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அந்த ஒரு நெருக்கடியில் இருக்கிறப்ப இதை காங்கிரஸ் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ சிஜேபிக்குன்னு நினச்சிட்டு, அதுதான் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்களை அந்த மூக்கில் ரத்த வர அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பிரியங்கா காந்தியை கைது செய்த விதம் கூட பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இல்லை, அதுதான் இந்த அரசு இப்போ மட்டும் கிடையாது. திரு மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற 2014 இந்த 2026 வரை கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், இந்த மாதிரி விவசாயிகளுடைய போராட்டமாகட்டும், சிஏஏக்கு எதிரான அந்த போராட்டமாகட்டும், இல்லை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு ஆகட்டும், இந்த போராட்டங்களை அவங்க தடுக்கிற விதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. அது இன்றைக்கி ரொம்ப உச்சபட்சமாக போய் இப்படியான கொடூரமான அட்டாக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இளம் சமூகத்தினர் அந்த நம்ம டிவியிலலாம் பார்க்குறப்ப, இந்த செய்திகளில் படிக்கிறப்பவும் அவங்க என்ன அடித்தாலும் சரி தங்களுடைய கோரிக்கைக்காக டெல்லியில் நடந்த அந்த போராட்டம் இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களுக்கும் பற்றி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலும் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா. இப்போ அந்த ஒட்டியான ஒரு கேள்வி, இந்த அரசு பொறுப்பேற்க தயங்குதா? ஏன்னா இப்போ அவங்க மாணவர்களோட கோரிக்கையோ இல்லை அந்த பார்ட்டியோட கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு பொது தேர்வில். அப்படின்னும் போது அந்த பொது தேர்வில் நடக்கிற தொடர்ச்சியான முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை, இது ஒரு பொறுப்பேற்க அரசு தயங்குதா? ஆமாங்க. இப்போ நீங்கள் பொறுப்பேற்றுட்டா அது தப்புன்னு ஆகிடுது இல்லை? அப்போ அந்த தப்பை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கு அப்படின்னு மறுபடியும் அது எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பாக போயிடுமோ அப்படின்னு இவங்க கருதுகிறாங்க. அப்புறம் இந்த அரசாங்கத்துடைய பாஜகவுடைய மெத்தேடு, அவங்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க பொறுப்பேற்ற மாதிரி இல்லை. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான், விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த வேளாண் திருத்த சட்டத்தை அரசு கைவிட்டது. அப்போ எல்லாவற்றையுமே நம்ம இந்த மாதிரியான அடக்குமுறைகளால் சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இந்த முறை அது வெற்றி பெறுமான்னு தெரியல. ஏன்னா இங்கே இளைய சமூகத்தினருடைய அந்த போராட்டம் அவங்க பின்வாங்கவே இல்லை, நியாயமான அந்த கோரிக்கைகளை முன் வைக்கிறாங்க. இப்போ இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நீட் வேண்டான்ற கோரிக்கை முதல்ல இந்தியாவிலேயே பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து தான் இருந்துச்சு. இந்த கோரிக்கை இன்றைக்கி டெல்லி வரைக்கும் பரவிடுச்சு. ஆனால் அதே கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே மாணவர்கள் இங்கேயும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே தொடர்ச்சியாக போராட்டு வராங்க. இப்போ இந்த அரசு அந்த கோரிக்கைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செய்கிறதா ஒரு விமர்சனங்கள்லாம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் தாவேக்காவுடைய தலைவராக இருக்கிறப்ப சகோதரி அனிதா அவர்களுடைய மரணம், அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரியோடைய இழப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்லாம் அங்கே போனார். நல்ல விஷயம். ஏன் அவர் நடிகராக இருந்துகிட்டு இருந்தப்போ கடந்த 2011 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழலுக்கு எதிராக திரு அண்ணா ஹசாரே அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தில் இவர் போய் பங்கெடுத்துக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அவர் கையில் இருக்குது, பொறுப்பு இருக்குது. நம்ம ஏன் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்போம்? நம்மளால் வெளியிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த பவர் மூலமாக செயல்படுத்தலாம். அப்போ நீட்னால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி அதில் நடந்த ஒரு முறைகேடு சம்பந்தமாக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய போராட்டம் குறிப்பாக டெல்லி தலைநகரில் நடந்திருக்கு. அது சம்பந்தமாக இவங்க மருந்துக்கு கூட எதுவுமே சொல்ல இல்லை, மருந்துக்கு சொல்லலை அப்படின்னா, அதாவது நேரடியாக விஜய் சொல்லாமல்
தாவேக்காவோட பார்ட்டி ஆஃபீஸ் கவுண்டர்ஸ்லேருந்து ஒரு அறிக்கை மட்டும் வந்தது. முந்தா நேரத்தும் அந்த மாதிரி தான் வந்தது, நேற்றும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ முந்தா நேரத்து வந்ததில் வந்து என்னென்னா மாணவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே அந்த மோதலை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து இவரோட பதவியேற்பு விழாக்கு இங்கே வந்திருந்தார். இவர் அங்கே போய் டெல்லியில் போய் அவரை போய் சந்திச்சார். இப்படியான உறவு உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அவர் நேற்று அப்படி ஒரு கைது செய்யப்படுறாரு. அதற்கு கூட இவர்கிட்ட இருந்து ஒரு வலுவாக ஒரு குரல் எழுதலை அப்படின்ற வந்து காங்கிரஸாரே இது சொல்கிறாங்க. இல்லை, இந்நேரம் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தியாவது ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன், தன்னுடைய எதிர்ப்பை. இது ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அகில இந்திய அளவில் அவருடைய மூக்கிலேருந்து ரத்தம் வருது. அது பார்க்குறப்ப எல்லோருக்குமே பகீர்னு இருக்குது. ஒரு கூட்டணி கட்சி சார்ந்த இவர் அமைதியாக இருக்கார். சரி, அங்கே டெல்லி விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளாரியே எஸ்எஃப்ஐ, டைஃபி, இளைய சமூகத்தினர் தொடர்ந்து போராடுறாங்க. அவங்கள கைது செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு போலீஸு. அப்போ தாவேக்காவுடைய தலைவராக நாங்கள் மோதலை தவிர்த்திருக்கலாம்னு சாஃப்டாக சொல்லிக்கலாம். ஒரு சிஎம்மாக அமைதியாக நம்ம இருந்தெல்லாம் நினச்சாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ அதை ஒட்டியே ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, அப்போ ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளால் என்ன வேணாலும் சொல்ல முடியும். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சிஸ்டம் லைனுக்குள்ளே தானே ஒரு விஷயத்தை செயல்பட முடியும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை செயல்பட முடியாதா? இல்லைங்க, இதுக்கு இவருக்கு பிடிச்ச பேரறிஞர் அண்ணா கிட்ட இருந்தே ஒரு கோட் எடுத்து சொல்லலான்ட்டு அவர் செஞ்சதான். தன்னை அண்ணா அப்படின்னும் அந்த வழியில் நான் வரேன் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காருல. 1967 அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இதே போல் ஒரு பேருந்து தொழிலாளர்களுக்கும் அந்த போக்குவரத்துறை தொழிலாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. தொடர்ந்து இது நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறமும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் சில இடத்துல நடக்குது. அதில் ஒரு கட்டத்தில் அப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, மாணவர்கள் பற்றி தப்பாக வந்த மாதிரி. உடனே மாணவர்கள் அந்த பத்திரிகை அலுவலகத்தை நோக்கி கல் வீசுகிறாங்க. நைட் டைம் இது நடந்துட்டுருக்கு. அண்ணா தன்னுடைய அலுவலகத்திலேருந்து வெளியில் வராரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே சரி ஜீப் எடுங்க அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு ஜீப் எடுத்துகிட்டு அதில் உட்காந்துட்டு அண்ணா ஸ்பாட்டுக்கு போய் அந்த மாணவர்களோடு உட்காந்து பேசி, நீங்கள் எதிர்ப்பு காட்டுறது நல்ல விஷயம்தான், தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் ஜனநாயக வழியில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை பதிவு செய்யணும், இப்படி வன்முறை செய்யக்கூடாதுன்னு பேசினார். அந்த போராட்டமும் முடிஞ்சிருச்சு, அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஒரு சிஎம் மாணவர்களோடு போய் உட்காந்து ஸ்பாட்டுக்கு போய் பேசுகிறாரு. அதுதான் ரியல் ஜனநாயகன்னு அன்றைக்கே அவர் சொல்லியிருக்காரு. இன்றைய ஜனநாயகன் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இதை ஒட்டியே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போக அவர் போய் பங்கேற்றாரு. அதே போல் டெல்லியில் நடந்த போராட்டத்தையும் பங்கேற்றாரு. அப்போது வெளியிலேருந்து இருக்கும் போது ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வந்தபோது ஒரு முதலமைச்சராக அங்கே போகிறதுல அவருக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது நிர்வாக சிக்கல் ஏதாவது இருக்காது? இல்லை, ஒரு முதலமைச்சராக தன்னுடைய அமைச்சர்களை நீங்கள் போய் பங்கெடுங்கன்னு சொல்லலாம். இல்லை, ஒரு முதலமைச்சர் மாணவர்களுடைய இந்த போராட்டம் ஒரு நியாயமான கோரிக்கைகள், நாங்கள் விரும்புகிற கோரிக்கையும் உள்ளடக்கி இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட பிரதமர் கூப்பிட்டு பேசுங்க, ஒரு அரசாங்கம் கூப்பிட்டு பேசணும், அவர்கள் மீதான தாக்குதலை ஒரு முதலமைச்சராக, தமிழ்நாடு முதலமைச்சராக இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையாவது கொடுக்கணும், ஓப்பனாக பேசணும். ஆனால் அவங்க தவிர்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. சரி, நீங்கள் ஜனநாயகன் குறிப்பிட்டதுனால சொல்கிறேன். அதே நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ பாஜக மாநில செயலாளர் இவர் வினோத் பி செல்வம் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஜனநாயகம் படம் கர்நாடகா ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மேகதாது விஷயத்தில் திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து அமைதி காக்கிறதா வினோத் பி செல்வம் குற்றச்சாட்டியிருக்கார். இதுவும் இன்றைக்கி நாளிதழில் குறிப்பிட்டிருக்கு. ஒருவேளை ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக தான் மேகதாது விஷயத்தில் அவர் வந்து சாஃப்ட் டோன் எடுத்தாரா? எனக்கு இப்போ இன்னொன்று என்ன தோணுதுன்னா, அகில இந்திய அளவிலேயும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால தான் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் கூட ரொம்ப அமைதின்னு அவர் இருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா மேகதாது விவகாரத்திலும் அமைதியாக தான் இருக்காங்க. இப்போ திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பச்சை துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறாங்க. நான் ஒரு விவசாயியாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நம்ம சிஎம் பேசினார், சிஎம் ஆவதற்காக. ஆனால் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டாரு. விவசாய ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார், அடுத்த பிறவி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையாக இருந்தால் நான் வந்து விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்றாரு. அப்படி சொன்ன அந்த விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு விருப்பப்பட்ட அந்த முதலமைச்சர் விஜய் கிட்ட இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டீங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜனநாயகனுக்காகவா அப்படின்னு கேள்வி வருது. நியாயமான கேள்வி தான். நிச்சயமாக. அதே நாளிதழ்களில் இன்னைக்கு பிரதானமாக இடம்பெற்ற இன்னொரு செய்தி வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து தமிழகத்தோட பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்குது. தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் தாவேகாவுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும். ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்க, ஒரு புதிய ஆட்சி முறையை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் இன்றைய பொறுத்த வரைக்கும் தாவேக்காவில் பலர், ஏன் சிஎம் அவருக்கே இந்த அரசியலுங்கிறது புதுசு தான். 2 ஆண்டில் தான் அவர் கட்சியை தொடங்கி இன்றைக்கி ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்காரு. அப்போ அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு அந்த அமைச்சர்கள்கிட்ட. இன்றைக்கி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய டீம், புதிய அணி, இவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அனுபவத்தோடும் சரியானவற்றையும் செய்யணும். ஏற்கனவே மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் கடன் உயர்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கடன்களை சரி பண்ணுவதற்கு, தீர்ப்பதற்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சம்பந்தமான அறிவிப்புகளை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது 2500 ரூபா மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே இதெல்லாம் சரி செய்ய அவர் என்ன திட்டமிட்டிருக்காரு? வேளாண் பட்ஜெட் தான் முதல்ல தாக்கல் செய்வாங்க. அப்போ வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காகவும் இன்றைக்கி மேகதாது குறிப்பிட்ட தேதியில் இன்றைக்கி நமக்கு நீர் வரல. நீங்கள் எடுத்த அந்த ஆப்ரேஷன்லேயே, மேகதாது ஆப்ரேஷன்லேயே பார்த்தோம்னா என்னெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இது சம்பந்தமாக கிளியர் கட்டாக என்ன அவங்க கொண்டு வர போகிறாங்க திட்டம், எதிர்பார்ப்பு இருக்குது? பட்ஜெட் மீது வந்து எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தாவேக அரசு புதுசாக பொறுப்பேற்றிருக்கு. அப்போ இந்த அரசின் மீது மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு கேள்வி, அதை ஒட்டி அமைச்சர்களோட செயல்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செங்கோட்டையனை தவிர அனைவரும் புதியவர்கள் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க. அப்படின்ற போது கடந்த ஆளுநர் உரையின் போது கூட வந்து எதிர்க்கட்சிகளோட கேள்விகளுக்கு நேரடியாக அந்த அரசு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ வந்து முதலமைச்சர் வந்து எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்லலை. அப்போ வந்து ராஜ்மோகனும் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் தான் அதுக்கு விளக்கம் அளித்தாங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் கேள்விக்கும் மற்ற உறுப்பினர்கள் கேள்விக்கும் அமைச்சர்கள் வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கெல்லாம் அமைச்சர்கள் தயாராகிட்டாங்களா? அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, திமுக எதிர்க்கட்சியாக தான் பயங்கரமாக செயல்படுவாங்க அப்படின்னு. அதிமுகவும் சும்மா கிடையாது, அவங்களும் வலிமையாக செயல்படுவாங்க. ஒவ்வொன்றையும் பாயிண்ட்டாக எடுத்து கேள்விகளை முன்வைப்பாங்க. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சபாநாயகரும் சொல்லியிருக்காரு, நேரலை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும் உறுதி கொடுத்துருக்காரு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை. அப்போ உலகமே உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்க போகிறாங்க. அப்போ உங்களுடைய நீங்கள் அனுபவம் வந்து போக போக தான் வரும். ஆனால் நம்மளோட திட்டங்கள் இதை இப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு அது சம்பந்தமான தரவுகள், அது சம்பந்தமான பயிற்சிகள், அது சம்பந்தமான தேடல்கள் இருந்தால் நிச்சயமாக சரியானவற்றை பதிவு செய்ய முடியும். நம்மளை எல்லோரும் கண்காணிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்மளை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு உணர்ந்தால் நிச்சயமாக அந்த பட்ஜெட் சரியாகவும் இருக்கும்னு நம்பலாம். இப்போ இந்த அமைச்சர்களோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கள் மட்டும் வந்து தங்களோட துறைகளை அதீதபடியான புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஒரு சில அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்காக எனக்கு ஒரு 3 மணி நேரம் லீவு கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, ஜனநாயகத்தோடு செயல்படுங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை தேர்வு பண்ணாங்க. நீங்கள் நான் படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்குறது எல்லாமே நமக்கு இதெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஒரு ரசிகராக இருக்கலாம், தவறில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ஒரு அமைச்சர் நீங்கள், மக்கள்கிட்ட நீங்கள் இது 24/7 ஒர்க்குங்க. டைமுக்கு போட்டு டைமுக்கு வர பிரேக்கு பர்மிஷன்லாம் கிடையாது. நிச்சயமாக விவாதிப்போம். இன்றைக்கி நாளிதழில் முக்கியமாக இன்னொரு செய்தியாக வந்திருக்கு. பாடநூல்களில் எழுத்துக்கள் குறையும், வண்ணப்படங்கள் நிறையும். அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாடநூல்கள் மாணவர்களுக்கு ஒரு பெரும் சிரமமாக இருக்குது. அவ்வளோ புக்குங்களை தூக்கிட்டு போகிறது. ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறப்ப எவ்வளோ புக்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோவையும் அங்கே படிப்பாங்களா? அவங்களுடைய உடல் சோர்வு, மனச்சோர்வு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு வைரமுத்து அவர்கள் எழுதின அந்த பாட்டு தான் ஆண்டே நூற்றாண்டு, திரு அஜித்குமார் நடித்த படத்தில். அதில் கடைசியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிடி எடுத்துகிட்டு குழந்தைங்க போவாங்க. அதுலேயே எல்லா பாடங்களும். இன்றைக்கி நம்ம நவீனமாக மாறி இருக்கோம், ஏஐ காலம். அப்போ புத்தகங்களுடைய சுமைகளை நம்ம குறைக்கணும். புத்தகங்கள் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு நினைவுக்கு வருது, ஐயா கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருக்காரு, புத்தகங்களே சமர்த்தாய் இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு. எவ்வளோ சூப்பரான வரிகள் இல்லைங்களா? புக்ஸு பெரிய சுமையாக இருக்குது. பேராசிரியர் திரு மாடசாமி ஐயா அவருமே சொல்லியிருப்பார், ஒரு வகுப்பறை அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நட்பாக இருக்கணும்,
குழந்தைகள்ட்டையும் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஆசிரியர் நான் எல்லாத்தையும் சொல்லித் தருவேன்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் கற்றுக்கணும். எல்லோருமே பகிர்ந்துக்கிறது தான் வகுப்பறை, பாடங்கிறதும் பகிர்ந்துக்கிறது அப்படின்னு. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய சுமை எடுத்தால் சுமையை எந்த ஆசிரியரும் பகிர்ந்துக்கிறது இல்லை. இன்றைக்கி நாங்கள் சுமையை குறைப்போம் அப்படின்னு நம்ம அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். அதே பேப்பரில் இன்னொரு குறிப்பிட்டிருக்கு, செய்தித்தாள்கள் இன்றைக்கி படிக்கிறதுக்கான உலகம் முழுக்க வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மாணவர்கள் பள்ளிகள்லேயே வந்து அரசு பள்ளிகள்லேயே பேப்பர் படிக்கிறத ஊக்குவிக்க விதமாக ஒரு வகுப்புகள் தொடங்கப்படும், வகுப்பு மாதிரியான பயிற்சிகள் தொடங்கப்படும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்க? இல்லை, உண்மையில் இதுவும் நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு செய்தித்தாள்கள் படிக்கிறப்ப குழந்தைகள்கிட்ட முக்கியமான 2-3 அம்சங்கள் வருது. ஒன்று, அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நம்ம எப்படி இந்த நாளை எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு ஒரு பயிற்சி வருது. ரெண்டாவது, அதை வாசிக்கிறப்ப அவங்களுக்கு இயல்பாக அந்த மொழி அவங்களுக்கு கையாள முடியுது. மூணாவது, தினந்தோறும் செய்திகளோடு இந்த சமூகம் சுற்றி அரசியலாக இருக்குது, நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். தப்பாக இருந்தால் அதை சரி பண்ண நம்ம முயற்சிக்கணும், சரியாக இருந்தால் அதை நாமளே கைத்தட்டி இன்னும் அதிகரிக்க நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு குழந்தைகளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்று நியூஸ். அதனால தான் நம்மளே அச்சு மசலும் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை, அதான் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரீடிங் டைம்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி பேப்பரை படிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அப்போ கொடுக்குறது தான் இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக ஒன்று சொல்லுவோம், ஆங்கிலம். இன்றைக்கி வந்து ஆங்கிலம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் ஆங்கில பத்திரிகைகளும் சேர்ந்து அந்த மாணவர்கள் வாசிக்கிறதுன்றது இன்னொரு நல்ல விஷயமா பார்க்கப்படும். இல்லை, உண்மைதான். நீங்கள் ஆங்கிலம் நம்ம இருமொழி கொள்கையோடு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். புதிய அரசாங்கமும் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ ஆங்கிலம் சர்வதேச அளவில், பேரறிஞர் அண்ணா சொன்னது தான், சர்வதேச அளவில் தொடர்பு மொழி எங்களுக்கு ஆங்கிலம், சொந்த தமிழ்நாட்டுக்குள்ளார எங்களுக்கு தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆங்கிலமும் அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதான் ஆசிரியர் தன்மையில் இல்லாமல் ஒரு தாய் மாதிரி பழகிறப்ப அந்த ஆங்கிலத்தையும் கொடுக்குறப்ப தொழில்துறை அமைச்சர் போய் பேசினாங்கல்ல கீர்த்தனா அவர்கள், அப்போ அந்த குழந்தை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சரளமாக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த முயற்சி எடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி. நிச்சயமாக. அதே பத்திரிகையில் இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அதாவது வந்து நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார், திமுக எம்எல்ஏக்களை மட்டும் இந்த அரசு கைது செய்வது ஏன்றாரு. இப்போ இந்த 2 விஷயமும் அதை புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து கருத்துரிமை பேச்சுரிமைக்காக கைது செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரா, இல்லை திமுகவினர் வந்து ஏன் கைது செய்கிறீங்க, அப்போ திமுகவோட கொஞ்சம் ஒரு நெருக்கமாக இந்த பாஜக போகுதா? ஏன்னா வந்து இப்போ இருக்க தாவேக அரசை பாஜக எதிர்க்குது, அதே நேரத்தில் திமுகவுக்கு ஆதரவாகவும் போகுதா? இந்த செய்தி அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதானே, இது என்ன திடீர் பாசம் திமுக மேலே அப்படின்னு கேள்வி வருது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, 2-3 நாட்களாகவே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க மழைக்கால கூட்டத்தொடரில் எப்படின்னு. அதில் தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக ஒரு விஷயம் பேசினப்போ கூட திரு டிஆர் பாலு, திருச்சி சிவா 2 பேருமே தொகுதி மறுவரையறை விஷயத்தில் நாங்கள் என்னென்னு அந்த நகல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம், மாநிலத்துடைய நலனில் நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே. இதுக்கு முன்னாடி திமுக எப்படி பேசுனாங்க, நாங்கள் தொகுதி மறுவரையறை கராராக நாங்கள் எதிர்க்கிறோம். டெல்லி மசோதா வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளுத்துற வீடியோலாம் பார்த்தோம். அதாவது போராட்டம்ன்றது சாதாரணமாக இல்லை. இப்போ நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சர் போராட்டத்தில் ஈடுபடலாமா, பங்கேற்கலாமான்ற பட்சத்தை தாண்டி அந்த ஒரு லைட்டரை வச்சு அந்த வீடியோ இது கொளுத்துறாரு, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த டோன் வந்து கொஞ்சம் குறைஞ்சி, தேர்தலுக்கு முன்னாடி அதை பண்ணாரு. அந்த அளவுக்கு வேகமாகவும் வீரமாகவும் இருந்தவர், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில தான் போர் அப்படின்லாம் சொன்னவர், இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க, சாஃப்டாக மாறி இருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர் பேசுனதில் உண்மையில் திமுக சட்டமன்ற உறுப்பினரை மட்டும், திமுக எம்எல்ஏ மட்டும் கைது செய்வது அப்படிங்கிறது கருத்துரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிற கண்ணோட்டத்திலும், இன்னொன்று நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நடவடிக்கையாக பண்ணுறீங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதே நேரத்தில் உள்கணக்குகள், தேசிய அளவில் காங்கிரஸ், இங்கே தமிழ்நாட்டில் தாவேகா, இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அங்கே காங்கிரஸ் நமக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, நம்மளுடைய மசோதாக்களுக்கும் அவங்க குடைச்சல்களை கொடுப்பாங்க. அப்போ அட்லீஸ்ட் திமுக வெளிநடப்பு செய்தால் கூட நமக்கு பாசிட்டிவ் தான் அப்படின்னு ஒரு இங்கே பாசிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாங்க. இந்த பேச்சு வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாகவே இருக்குது. அதில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட சொன்னார் திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவார் அப்படின்னு. இப்போ எப்படி திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான சூழல் என்ன இருக்குது? அப்போனா வந்து பாஜகவோட நெருக்கமாகி பாஜக கூட்டணி இணைவாங்க, அதுக்கான ஆழம் பார்க்குறாங்க கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆனால் வந்து பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சை துண்டெல்லாம் போட்டு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இல்லைங்க, அது முக்கியமாக காங்கிரஸ்க்கு எதிராக தான். அதாவது காங்கிரஸ் அவங்க மேகதாது அணை விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடோடு
நிலைப்பாடோடு இருக்காங்க. நாங்கள் ஒரு விவசாயியுடைய குரலாக இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு மத்திய அரசு அவங்க மேலே கர்நாடக காங்கிரஸ் அரசை கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாஜக அரசாங்கத்துக்கிட்ட முன்வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய முதன்மை அட்டாக் அப்படிங்கிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறதை உள்ளூரை பாஜகவும் அங்கே விரும்ப தான் செய்வாங்க. இவங்களை அட்டாக் பண்ணலைனாலும் இந்த பக்கம் தாக்குதல் நடத்தினாலே இந்த பக்கம் ஒரு தோழமை ஏற்பட்டுருது அப்படின்னு தான். ஆனால் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, பாஜகவை எதிர்த்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக தீவிர அரசியல் செஞ்சுருக்காங்க. இந்த சாஃப்ட் டோன் கூட திமுகவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய அடியை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாங்கள் அடுத்த 10 ஆண்டுகளும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதற்கு அழகான ஒரு வாய்ப்பை இடத்த திமுகவே போட்டு கொடுக்கக்கூடாது. சரி, அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது பாஜக எதிர்ப்பை வந்து கைவிட்டுட்டா திமுகக்கு இன்னும் பின்னடைவாகும்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி, ஒருவேளை பாஜகவோட ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும். மத்திய அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும் போது இந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள முடியும், கட்சி வளர்ச்சி அடையும், கட்சியின் மூலமாக ஆட்கள் வளர்ச்சி அடைவாங்க, திரும்ப மக்களோட ஏதோ ஒரு வகையில் கனெக்டில் இருக்கலாம்ல. அப்போ இன்னும் வரப்போகிற இப்போ வந்து 2029 தான் தேர்தல், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முழுசாக ஓட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த 3 வருஷம் முழுசாக அவங்க ஆதரவாக இருந்துட்டு போயிடலாம்ல? இல்லைங்க, இப்போ நீங்கள் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிங்கன்னா இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் திமுக மாறிடும். சொந்த பலத்தை இழந்துருவாங்க. நீங்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறதாகட்டும் இல்லை பவருக்கு வரதாகட்டும் உங்களுடைய பலத்திலேருந்து அது இருக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அவங்க முன்வைக்கிறது, நாங்கள் கொள்கையிலேருந்து தான் நாங்கள் அரசியலை பண்ணுறோம், இது தேர்தலுக்கான அரசியல் கிடையாது, கொள்கைக்கான அரசியல்னு சொல்லியிருக்காங்க. மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம், அதுதான் அவர் அந்த கொளுத்துனது எல்லாமே. இன்றைக்கி வெறும் பவருக்காக மட்டும் ஒரு ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அது என்றைக்குமே பவரில் கொண்டு வந்து நிறுத்துறதை தடுத்துரும். அப்போ நீண்ட கால திட்டங்கள் அவங்களுக்கு வேணும். இன்றைக்கி ஜென்சி அப்படின்லாம் அவங்க போகிறாங்க இல்லையா, இளைய சமூகத்தினர்கிட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய வரலாறை நம்ம கொண்டு போக தவறிட்டோம் அப்படிங்கிறதால தான் அதெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. அப்போ இளைய சமூகத்தினர்கிட்டையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகளையும் பெறணும் அப்படின்னா தங்களுடைய கொள்கை என்னங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும். சரி, நிச்சயமாக. கடைசி செய்தியாக வந்து ஒரு நிமிஷம் சுருக்கமாக முடிச்சோம். திருநாய் பிரச்சனையை தடுக்க எந்த நடவடிக்கை எடுக்காததா தெரியவில்லை, தமிழக அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இதில் நீதிபதிகள் குறிப்பிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து திருநாய்க்கள்லாம் இருக்குது, இதை வந்து இதை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிச்சா. ஏன்னா இப்போ புதிய அரசு வந்து 2 மாதம் தான் ஆகுது, இப்போ ஒட்டுமொத்த பொறுப்பும் இந்த 2 மாதத்தில் இந்த அரசுக்கு இருக்காது. இது வர அரசுகள் எல்லாத்துக்கும் தவறி விட்டாங்க கடந்த காலங்கள்லையும். இல்லை, உண்மைதாங்க. நாய்களுடைய தொல்லை ரொம்ப இந்த உலகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிர்களுக்குமானது தான் இந்த உலகம், புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் அதில் பகுத்தறிவோடு ரொம்ப முதன்மையான ஒரு உயிராக மனித சமூகம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து நேரக்கூடாது. நம்ம போன ஆட்சி காலத்துலேயும் கடந்த காலங்களில் தமிழ்நாடு, கேரளா, அகில இந்திய அளவுலேயே பார்த்தோம்னா குழந்தைகள்லாம் கடித்து அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப எவ்வளவோ இந்த நாய்களால் தொல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா முன்னையெல்லாம் அந்த ஏரியாவுக்கு போனால் நாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தெருவுக்கு போனால். இன்றைக்கி எங்கேயுமே சொல்ல முடியல, நீ வீட்டில் டோரை சாத்திட்டு வீட்டுக்குள்ளாரே இருந்துரு, 9 மணிக்கு மேலே ஊரடங்கு, வெளியில் போகாத அப்படின்னு அவங்களுடைய ராஜ்யம் தாங்கிற மாதிரி இருக்குது. மீறி சில விஷயங்களை அரசு சொன்ன அந்த முறைகளோடு சில விஷயம் முன்னெடுத்தாலும் கூட விலங்குகளுடைய நல ஆர்வலர்கள் வந்தும் நீங்கள் நாய்களை துன்புறுத்தாதீங்க, யாரும் துன்புறுத்தலை, அவங்களுக்கு உணவு போடுறதுனால தான் பிரச்சனை வருதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க, இல்லை உணவு போடலின்னா அந்த நாய்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இது ரொம்ப சிக்கலான விஷயந்தான். இந்த அரசு வந்து விலங்கின ஆர்வலரோட கோரிக்கையும் செவிசாய்க்கணும், அதே நேரத்தில் பொதுமக்களோட பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படின்றதோட இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி முடிப்போம். நன்றி. அதாவது ஒவ்வொரு செய்தியும் வந்து நம்பிக்கை தரும், ஒரு செய்திகள் வந்து அச்சத்தை தரும், ஆனால் ஒவ்வொரு செய்திக்கு பின்னால் இருக்கும் உண்மையை தொடரும் பயணங்கள் தொடரும். நன்றி.